பீஸ்ட்னு ஒரு படம். அந்த படம் வந்து பெருசா போல. ஆனா போலையா ஜி என்ன போல அப்படிலாம் சொல்லாதீங்க. போல அவ்வளவுதான், நல்லா இல்ல அவ்வளவுதான். வாழ் தெரியுது. ஆனா அனில் தான்டா, இல்லன்னு சொல்ல சரியா. இருந்தாலும் அவ்வளவுதான். ஆமா மிக்ஸ்ட் ரிவ்யூ தான். மிக்ஸ்ட் ரிவ்யூ தான். ஆமா. படம் நல்லா இல்ல அவ்வளவுதான் சரிங்களா. இது வரைக்கும் பார்த்த ஒரு விஜய் சார் படம் மாதிரி அந்த படமே இருக்காது. ஆமா ஏன் சொல்றேன்னா, எப்பவுமே ஒரு விஜய் சார் படம்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை காப்பாத்துவாரு. அதுல இருந்து அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு போடுவாங்க, ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், அப்படி இருக்கும். இது எதுவுமே விஜய் சார் படம் மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எல்லாமே அந்த வீர் ராகவன் அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். அவன் இங்க ஒரு ஸ்பையா ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல, ஒரு ஃபைட் சீன் இருக்கும். யூஸ்வலா ஒரு ஸ்பை படம்னா ஒரு ஃபைட் சீன் இருக்குது தான். ஆனா அந்த டைட்டில் கார்டை பிளேஸ் பண்ற இடம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு சூப்பர்னு நினைக்கிறேன் நான். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பலூன் வந்ததுக்கு அப்புறம் அவர் புரிஞ்சு போச்சு, ஓகே அங்க ஏதோ தப்பு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. கிட்ட போய் பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச குழந்தை வந்து நம்மளால இறந்து போச்சு, அதனால ஒரு டிராமா உள்ள போறாரு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டைட்டில் கார்டு பிளேஸ்மெண்ட் அதான் நினைக்கிறேன். அந்த இடத்துல பீஸ்ட்னு வரும்போது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பீக் நெல்சனா இருக்கும், பீக் அனில்ஸா இருக்கும், அனிருத்தா இருக்கும், ஃபைட் சூப்பரா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். டைட்டில் பிளேஸ்மெண்ட் வரைக்கும் படம் வந்துட்டு ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. என்னோட பொறுத்தனா எனக்கு எப்பவுமே ஃபேவரட் வந்துட்டு சொல்லிக்கிறான். ஏன் சிரிக்கிறான்? அதுக்கப்புறம் படம் இல்லதான். ஆக்சுவலா அந்த 20 மினிட்ஸ்க்கு தான் காசு. எனக்கு இன்னொன்னு பெஸ்ட் டைட்டிலுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, கடைசி விவசாயோட ஓப்பனிங்கே வந்துட்டு இது எதை பத்த படம் அப்படின்றத எல்லாமே காட்டிக்கிட்டே வருவாங்க. நான் ரொம்ப எப்பவுமே லைக் பண்றது என்னன்னா, ஒரு படம் பார்க்கும்போது அந்த பிஜிஎம் ரொம்ப நான் விரும்பி கேட்பேன். ஓகே இந்த வீட்டுல பிஜிஎம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றப்போ, இந்த இடத்துல பிஜிஎம் இருக்காது, சாமி பாட்டு வரும். கரெக்டா வந்து ஒரு கேமரா மூவ்மெண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். மலையை தாண்டும் கற்பனை என்றாலும் வரும்போது கடைசி விவசாயின்னு இருக்கும். ஒரு மாதிரி சூப்பரா இருந்தது. அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் டைட்டில் கார்டுனா இது ரெண்டும் நான் சொல்லுவேன். என்னோட ஃபேவரட்ஸ் இது. நான் கோலிவுட்ல மட்டும் பேசிட்டு இருக்கேன், ஹாலிவுட்ல அப்புறம் பேசுவேன். மெட்ராஸ் படம் வந்து எதை பத்தினது? இந்த படம் வந்து பாலிடிக்ஸ் இருக்கு, கேஸ்ட் இருக்கு, பூர்ண நம்பிக்கை இருக்கு. இது எல்லாத்தோடைய ஒரு ஆக்டிவ் ஃபேக்டா அந்த செவுரு இருக்கு. ஸோ செவுரு வந்து எப்படி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுதுன்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு, ஸோ இது யார் யாருக்குமான பிரச்சனை, இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்ற எல்லாத்தையுமே வாய்ஸ் ஓவரா கொடுத்துட்டு டைட்டில் கடை போடுவாங்க அந்த டைட்டிலே. ஸோ அது வந்து பாக்குறப்போ சூப்பரா இருக்கும், கூஸ்பம்ஸா இருக்கும். ஸோ அந்த வருஷத்தோட பெஸ்ட் மூவியே தமிழ் சினிமால மெட்ராஸ் படம் தான். அந்த டைட்டில் கார்டு வந்து செவுத்துலேயே போடுறப்போ அதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் ஓவர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா சொல்லுவாங்க. பட் ஆனா ரொம்ப கிளவரா உட்காந்து ரொம்ப நாள் எழுதுனா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டைரக்டரால கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இன் டெப்தா இந்த படம் வந்து சொசைட்டில எந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேச போகுதுன்றத அப்படியே சொல்லிட்டு செவுத்துலேயே மெட்ராஸ்னு போடுற அந்த ஒரு மொமெண்ட் வந்து பெஸ்ட் டைட்டில் கார்டா எனக்கு வந்து தோணுது. பயங்கரமா இருக்கும். கத்தியோட டைட்டில் கார்டு ஓப்பனிங் சீனே வந்து என்னன்னா சன்ரைஸ் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர் கலப்பை, வீலு, அந்த மாட்டு சக்கர வீலு, ஆடு மாடு, இது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த படம் ஃபுல்லா அக்ரிகல்ச்சரை பத்தி தான் பேச போகுது, தண்ணியை பத்தி தான் பேச போகுது, ஒரு விவசாயியோட கஷ்டத்தை பத்தி தான் பேச போகுது அப்படின்றத அழகா அந்த டைட்டில் கார்டுல எல்லாமே காமிச்சிருக்கு. அனியோட பேர் வரப்போ அந்த சேவல்லாம் போட்டு படத்துக்கு என்ன தேவை, அந்த படம் வந்துட்டு இதை தான் பேச போகுதுன்றத ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் கார்டுலயே அவர் காமிச்சிருப்பாரு. அந்த டைட்டில் கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் கார்டு.